வணக்கம் நேயர்களே. ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இணைஞ்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி சட்டசபை தேர்தல் 2027 தேர்தல் முடிவுகள் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரொம்ப அமைதியான முறையில் ஒரே நாள் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குற சட்டசபை தேர்தல் முடிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட இப்போ இணைஞ்சிருக்காங்க திவ்யா. ஓகே, இந்த வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விறுவிறுப்பாக நடக்க இருக்க நிலையில் இந்த வாக்கு எண்ணும் அந்த இவிஎம் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ இன்னைக்கு காலையில் அதனுடைய சீல்கள் உடைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதற்கான வாக்கு எண்ணும் பணிகளும் தொடங்கி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. முதல் கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணும் மையங்கள் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் வைக்கப்பட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரி, அப்புறம் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே தான் வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற்றுட்டு வருது. மகளிர் பொறியியல் கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த தொகுதிகளுக்கெல்லாம் வாக்குகள் என்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி, ஏம்பலம், நெட்டப்பாக்கம், பாகூர் இங்கே தொகுதியிலெல்லாம் பதிவான வாக்குகள் எல்லாமே மகளிர் பொறியியல் கல்லூரியில் எண்ணிட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக தபால் வாக்குகள் தான் எண்ணிட்டு இருக்காங்க. இது அதுக்கப்புறம் தான் நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நடக்கிற பதிவான வாக்குகள் எண்ணப்படும். இப்போ இந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிற இந்த முகவர்கள் பிரமுகர்கள்லாம் எங்கே நிறுத்தணும் வாகனங்கள் உட்பட எல்லாமே எங்கே போர்டு வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் பொறியியல் கல்லூரிக்கு போகிறவங்க நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியிலே நம்ம என்ன பண்ணிடணும், அந்த வாகனங்கள்லாம் நிறுத்திடணும். இந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு போகிறதுக்காகவே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. லாஸ்பேட்டையில் நேற்று நம்ம செய்திகளில் கூட சொல்லியிருப்போம். போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டதுனால அதை கவனமாக பின்பற்றி நீங்கள் அந்த மாதிரி போய் அங்கே சென்றடையலாம். அது மட்டும் இல்லாமல் மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் போகிறவங்க என்ன பண்ணணும்னா வல்லார் பள்ளியிலே அவங்களோட வாகனங்கள்லாம் நிறுத்திடணும். இதே மாதிரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு போகிறவங்களும் அந்த மைதானம் தாகூர் கலை கல்லூரியோட மைதானத்திலே அவங்களோட வாகனங்களை நிறுத்திட்டு தான் அந்த தேர்தலோட வாக்குகள் எண்ணும் மையங்களுக்கு போக முடியும். இப்போ அதே மாதிரி பார்த்தோம் இல்லையா, இப்போ மகளிர் பொறியியல் கல்லூரியில் உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி, ஏம்பலம், நெட்டப்பாக்கம், பாகூர் ஆகிய தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் மண்ணாடிப்பட்டு, திருபுவனை மற்றும் உசுடு, மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, கதிர்காமம், இந்திரா நகர் உள்ளிட்ட தொகுதிகளோட வாக்குகளும் இங்கு எண்ணப்படுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தட்டாஞ்சாவடி, காமராஜ் நகர், லாஸ்பேட், அப்புறம் காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை மற்றும் ராஜ்பவன் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இங்கே எண்ணப்படுது. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்லக்கூடிய அதிகாரிகள் மற்றும் முகவர்கள் எங்கெங்க வாகனங்களை நிறுத்தணும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த இடத்துல மட்டும்தான் அவங்க நிறுத்திட்டு உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இந்த 3 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி அவங்கள சோதனைகள் செஞ்ச பிறகுதான் முகவர்களும் அதிகாரிகளும் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. அதோட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாருக்குமே உள்ள செல்போன் எடுத்துட்டு போக அனுமதி கிடையாது. அதுக்காக தனி அறை அமைக்கப்பட்டு அங்க செல்போனை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த QR கோடு இருக்கக்கூடிய ஒரு ஐடி கார்டை தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த QR கோடு ஐடி கார்டு இல்லை அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுச்சேரியில் சொன்ன மாதிரி இப்போ காரைக்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் ஒரு இடத்துல வாக்குகள் என்ன கொஞ்சம் பணிகள்லாம் தொடங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏனாமில் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் SRK கலைக்கல்லூரியிலையும் வாக்குகள் என்னும் பணி தொடங்கியிருக்கு. நம்ம மாஹேயில் பார்த்தீங்கன்னாக்கா மாஹேலையும் அந்த மாதிரி வாக்குகள் என்னும் பணிகள் நம்ம தொடங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம முதல் கட்டமாக 17 தொகுதிகளுக்கான தபால் வாக்குகள் எண்ணிக்கை இப்போ தொடங்கியிருக்காங்க சார். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங்கா தபால் ஓட்டுகள்ல 10 தொகுதிகள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் அப்டேட் இது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸிட் போல்லே பார்த்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 16லேருந்து 18 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தோம். இப்போ முதல் கட்டமாக அதுக்கான ஒரு அத்தாட்சியை பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல தபால் ஓட்டுகளில் 10 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் இருக்காங்களும், 5 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக கூட்டணி முன்னிலை இருக்கிறதாவும் நம்ம தகவல் வந்திருக்கு. தொடர்ந்து நிறைய தகவல்கள் நம்ம அப்டேட் பார்த்துட்டே இருக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டசபை தேர்தல் முடிவுகள் 2026 வழங்குபவர்கள் அஸ்வினி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்.